ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்தால் வந்து கன்சீவ் ஆகுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான். ஃபஸ்ட்டு நான் வந்து பேபிக்கு வந்து ட்ரை பண்ண போகிறப்ப வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப நாளாக வந்து எனக்கு குழந்த இல்லை அப்படின்னு சொன்னோடனே அவங்க முதல்ல கேட்டது வந்து, உங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கா, இல்லை எரிச்சல் இருக்கா, இல்லைனா இச்சிங் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏன்னா வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து இருக்கும்போது நமக்கு வந்து பேபி செட் ஆகாது, அது வந்து அதை தடுத்துரும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கா, இல்லை எரிச்சல் இருக்கா அப்படின்னு சொன்னாங்க யூரின் போகிறப்ப அந்த மாதிரி. நான் ஒன்னே இல்லை எனக்கு அப்படிலாம் எதுவுமே இல்லை மேம் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னா செக் பண்ணிப்போம். ஆனால் ஒவ்வொரு டைமுமே வந்து செக் பண்ணுவாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு பேபி செட் ஆகிறப்பையும் சரி, பேபி கன்சீவ் ஆனதுக்கப்புறமும் சரி, வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவாங்க, யூரின் டெஸ்ட்டு. நீங்களும் வந்து உங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள், ஏதாவது யூரின் போகிறப்ப எரிச்சலாக இருக்கா, இல்லைன்னா இச்சிங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இருந்துச்சு ஆக்சுவலாக. எனக்கு வந்து ஆனால் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி இல்லை, கன்சீவ் ஆனதுக்கப்புறம் இருந்தது. கன்சீவ் ஆகி 1 மந்த்லேயே வந்து எனக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப எரிச்சலாக இருக்கும், ரொம்ப ஷார்ப் பெயினாக இருக்கும். இன்னொன்று வந்து யூரின் இன்ஃபெக்ஷனுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா, அடிவயிறு ரொம்ப வலிக்கும் நமக்கு. லைட்டாகவும் வலிக்கலாம், ரொம்ப அதிகமாகவும் வலிக்கும் எனக்கு. ரொம்ப அதிகமாக வலிக்கும். யூரின் போகிறப்ப எரிச்சலாக இருக்கும். போகிறதுக்கே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஐயோ போகணுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இன்னும் வந்து இச்சிங் இருக்கலாம். எல்லாமே ஒன்றா இருக்கணும்னு இல்லை, ஏதாவது ஒன்று கூட இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து யூரின் எரிச்சலோ இல்லைன்னா இச்சிங்கும் இருக்கும். வயிறு வலி வந்து சில டைம் வந்து சிம்டமே இல்லாமல் கூட இருக்கும். எனக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் சரியாயிடுச்சுன்னு நினச்சேன். ஆனால் செக் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எந்த சிம்டமுமே இல்லை. ஸோ சிம்டம் இல்லாமலும் இருக்கும். அதோட செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா வெது வெதுப்பான நமக்கு சூடு தாங்குற மாதிரி இருக்கிற வெது வெதுப்பான தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணுங்கள். வெது வெதுப்பான தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி கொஞ்சம் டெய்லிலாம் பண்ண வேணாம். உங்களுக்கு ஏதாவது அப்போ தோணுச்சு எரிச்சலாக இருக்குது அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து கம்மியாகிறதுக்கு என்ன பண்ணணும், யூடிஐ வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் கம்மியாகிறதுக்கு என்ன பண்ணணும்னா, வாட்டர் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். உங்களுக்கு வாட்டர் எடுத்துக்க முடியலனாலுமே வந்து லிக்விட் அதிகமாக எடுத்துக்கணும். இப்போ ஜூஸாவோ இல்லைன்னா தண்ணி சத்து அதிகமாக சேர்கிற மாதிரி தண்ணி சத்து உள்ள காய்களாக சேர்த்துக்கலாம். பூசணிக்காய் அது மாதிரி. அதே ஜூஸ் எடுத்துக்கலாம், தண்ணி எடுத்துக்கலாம், நிறையா தண்ணி குடிக்க சொன்னாங்க. அந்த மாதிரி இருந்தாலே வந்து நமக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் கம்மியாயிடும். ஸோ நீங்கள் வந்து அதே மாதிரி யூரின் வந்து எம்டி பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபுல் டைம் நம்ம வந்து இப்போ கொஞ்சம் தான் வருது யூரின் வருது அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, அது கொஞ்சம் இருந்தாலும் நீங்கள் போயிட்டு வரணும். அப்படி தான் சொல்லியிருந்தாங்க எனக்கு. உங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா யூரின் எம்டி பண்ணிகிட்டே இருக்கணும். பிளேடர் எப்போதுமே எம்டியாக இருக்கணும். கொஞ்சம் இருந்தாலும் நீங்கள் போயிடுங்க. 1 ஹவர் ஆச்சுன்னாலுமே நீங்கள் பரவாயில்ல, உங்களுக்கு வரலனாலும் போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறையா தண்ணி குடித்தாலும் யூரின் அடிக்கடி போயிட்டு இருந்தாலுமே வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஸோ நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க.